Infinix அவங்களோட நோட் சீரியஸில் இப்போ புதுசாக நோட் 60 ப்ரோ அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக இந்த இன்ஃபினிக்ஸில் என்ன மாதிரி டிசைன் இருக்கோ அதே டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. பட் இங்கே என்ன சேஞ்ச் அப்படின்னா, நத்திங் ஃபோனில் 4A ப்ரோவில் என்ன மாதிரி இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் ரியர் சைடில் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட சிமிலரான கிளிஃப் இன்டர்ஃபேஸ் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.78 இன்ச்சஸ்க்கான LTPS AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 144Hz வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் எல்லா விதமான கேம்ஸ்லேயும் இது இருக்குமான்னு தெரியாது. சில பர்டிகுலர் கேம்ஸ் மட்டும் தான் இந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் உள்ள நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் டைரக்ட் சன்லைட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தவித ஹெசிடேஷன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் HDR மோடில் உங்களுக்கு 4500 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிஸ்பிளேக்கு HDR சப்போர்ட் இருக்குது. கூடவே உங்கள் மீடியா கன்சம்ஷன் இன்னும் பெட்டராக இருக்கணும், மூவிஸ் பார்க்கும்போதாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ரெகுலரான வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு உங்களுக்கு 100%க்கான DCI P3 கலர் கேமட் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் லோ லைட்லலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு 2304Hzக்கான PWM டிம்மிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கேம்ஸ் அதிகமாக ப்ளே பண்ணுற பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே இங்கே 2800Hzக்கான இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே இந்த ப்ரைஸ் பாயிண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த ஃபோனை பவர் பண்ணுறதுக்கான ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 4 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்க காம்பனன்ட் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 7 Gen 4 எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அதை காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக இங்கே 7S Gen 4 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்னே சொல்லலாம். இதில் எந்தவித குறையும் பெருசாக சொல்ல முடியாது. உங்களோட யூஸ் கேஸ் சிம்பிளாக இருக்க போகுது, கேஷுவலாக தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக இது போதுமானதாக இருக்கும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8GB வரைக்கும் LPDDR5 RAM ஆப்ஷன்ஸும் அண்ட் ஸ்டோரேஜ் தான் இங்கே கம்மி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 256GBக்கான அட்லீஸ்ட் UFS 3.1 கொடுத்துருக்கணும். பட் வெறும் 2.2 தான் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் கேட்கலாம், ஸ்டோரேஜ் தானே, இதில் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு. உங்களோட ரீட் ரைட் ஸ்பீட், ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கலாம், அதை காப்பி பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களோட ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப பெரிய ட்ராபேக்காக தான் தெரியுது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். அண்ட் கேமராஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைமரி ஷூட்டரோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.59 அப்பேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேக்ரவுண்ட் பொக்கே கிடைக்கும். அண்ட் லோ லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லோ லைட்டில் எடுக்கிற வீடியோஸ்க்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக இங்கே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் செகண்டரி சென்சார் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டரும் அடிஷ்னலாக இருக்குது. இந்த அல்ட்ரா வைட் ஷூட்டர் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணும்போது 111 டிகிரி வரைக்கும் நல்லா வைடாக உங்களோட இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனில் 4K 30 FPS உங்களால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், இந்த ஃபோனை பவர் பண்ணுறதுக்கான பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6500 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 90 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் கூட உங்களுக்கு 7.5 வாட்ஸ் வயர்ட்லேயும் 5 வாட்ஸ் உங்களுக்கு வயர்லெஸ்லையும் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.4, Wi-Fi 6 சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட், இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே இன்ஃபினிக்ஸோட ஓன் யூஐயான XOS
16 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பாலிசி பற்றி அவங்க அஃபிஷியலாக எங்கேயும் மென்ஷன் ஆகலை. சப்போஸ் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட், அதாவது 8GB RAM 128GB வேரியன்ட் உங்களுக்கு 31,999க்கும், 8GB RAM 256GB வேரியன்ட் உங்களுக்கு 34,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட் அந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ் ₹3,000 வரை கேஷ்பேக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் கூடவே உங்களுக்கு லாங் டியூரேஷனில் ஒரு இஎம்ஐ ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 12 மந்த்ஸ்க்கான நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. 12 மந்த்ஸுக்கு இஎம்ஐ போடுறது பெருசாக நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். பட் நிறைய பேருக்கு லாங் டியூரேஷனில் பெரிய அமௌண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆஃப்லைனில் போய் வாங்க போகிறீங்க, அங்கே இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொஞ்சம் பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக வேணும்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஆன்லைனில் இருந்தாலும் பரவாயில்ல நினச்சிங்கன்னா இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் அதை கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா அவங்களால கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிடும். OnePlus Note 5 இருக்குது, இதை விட பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன், பெட்டரான ஹார்ட்வேர், பெட்டரான சாஃப்ட்வேரும் இருக்குது உங்களுக்கு. இல்லை உங்களால் இப்போ லேட்டஸ்ட் லான்ச்சான OnePlus Note 6 கூட உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.